இனியாவ பாக்யா திட்டுறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, எல்லாமே செலியனாலதான். அவன் மாத்திரம் இனியா வரலன்னு சொல்லியிருந்தான்னா நாங்க அப்பவே வந்திருப்போம்னு சொல்றாங்க. எழில் சொல்றாங்க, அப்ப இருந்த சூழ்நிலை வேற பாட்டின்னு சொல்றாங்க. தாத்தா சொல்றாங்க இனியா கிட்ட, யாரால ஆபத்து வரும்னு தெரியாத வாழ்க்கையதாம்மா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். முடியும் நம்மளோட வாழ்க்கைய நம்ம தாம்மா பாதுகாத்துக்கணும். இல்லாட்டி வீட்டுல பெரியவங்க சொல் பேச்சாவது கேட்கணும். ரெண்டும் பண்ண மாட்டேன்னா இப்படிதாம்மா போகும். இனிமேட்டாவது புரிஞ்சு நடந்துக்கம்மா. ராதிகா மயு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கோபி வந்துடுறாரு. ராதிகா கூட பேசணும்னு விரும்புறாரு. ராதிகாவும் மயுவும் தூங்க போயிடுறாங்க. பெட்ரூம் கதவை லாக் பண்ணிடுறாங்க. கோபியினால பேச முடியல. கோபி இனியாவுக்கு போன் பண்றாங்க, எடுக்கல. செலியனுக்கு போன் பண்றாங்க. செலியன் வந்து நடந்ததெல்லாம் சொல்றாங்க. கோபி ஃபீல் பண்ணிக்கிட்டு ராதிகா வீட்டுக்கு போயிடுறாங்க. ராதிகாவை பத்தி பெருமையா நினைக்கிறாங்க. இனியாவும் பாக்யாவும் நைட்டு தூங்குறப்ப சமாதானம் ஆயிடுறாங்க.